இஸ்ரேல் வெறித்தனமாக பாலஸ்தீனத்தின் மீதான போர் தொடுத்த பொழுது உலக நாடுகளிலிருந்து சென்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் ஒரு 80 பேர் வரை படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் ஐக்கிய நாடு சபைகளினுடைய ஊழியர்களையே இஸ்ரேல் அரசு கொண்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் 2 நாடுகளுக்கும் மத்தியில் நின்று பாலஸ்தீனம் எவ்வாறு தாக்கப்படுகிறது என்பதை மிகச் சரியாக இந்திய நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஊடகத்தில் நம்முடைய நெறியாளர் ஒரு வீரத்தோடும் நியாய உணர்வோடும் அங்கே செயல்பட்டார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்போதாவது அவரை நேரில் பார்த்து நான் வாழ்த்தணும்னு நான் நினைச்சேன். அங்கிருந்து வந்த பிற்பாடு ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. இந்திய நாடு 1938 இருந்து எப்படி பாலஸ்தீனத்தின் மீதான ஒரு பாசத்தை இந்த மக்கள் மீது கொண்டிருந்தது என்பதை மிக விளக்கமாக தெளிவாக சொல்லி நம்முடைய இந்திய நாட்டு மக்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வையும் அவர் வெளிப்படுத்திய அந்த நேர்காணலும் மிகச்சிறப்பாக இருந்தது. ஆகவே அவருக்கும் புதிய தலைமுறை ஊடகத்திற்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.